இங்க 2 பீப்பிள் இல்லையா? தட்ஸ் அவங்க சொன்னாங்க, அவங்க இருக்கிற வழியா தான் நம்ம போனோம். சோஷியல் மீடியால தான் இருக்காங்கன்னா, அது வழியா போய் சொல்லிக் கொடுக்கணும். ஸோ வாட் இஸ் அ லார்ஜர் கேரியர் தென் மியூசிக் வென் இட் கம்ஸ் டு தட் இல்லையா? அது நீங்க பியூட்டிஃபுல்லா பண்ணியிருக்கீங்க. திருக்குறள் மியூசிக்கு செட் பண்ணி யூ brought it alive through your craft. அந்த ஐடியா உங்களுக்கு எப்படி வந்தது? ஹவ் வாஸ் தட் பார்ன்? அண்ட் நீங்க அதை செஞ்சதுலேருந்து வாட் டு யூ ஃபீல்? அதோட இம்பேக்ட் என்னவா இருந்திருக்கு? அதோட ரெஸ்பான்ஸ் என்னவா இருந்திருக்கு? அதை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் தான் உங்ககிட்ட. எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இவ்வளோ லெஜண்ட்ஸ் வரிசையில் என்னையும் மதித்து ஒருத்தனை கூப்பிட்டதுக்கு ஐ எம் ட்ரூலி ஆனர்ட். அண்ட் தேங்க்ஸ் டு பிரிட்டானியா ஃபார் டேக்கிங் சச் அ கிரேட் இனிஷியேட்டிவ் அண்ட் டு பிரிங் திருக்குறள் இன்டு பிஸ்கெட்ஸ் அண்ட் அடுத்த ஜென்ரேஷன் கொண்டு போகிறதுக்கு ஒரு கிரேட் சர்வீஸ் அவங்க பண்ணுறாங்க. அண்ட் நாங்கள் எங்களுக்கு தெரிஞ்ச கிராஃப்ட், நாங்கள் பர்சீவ் பண்ணுற கிராஃப்ட் என்னென்னா மியூசிக். ஒரு 10 வருஷம் முன்னாடி இந்த ஐடியா எங்கள் அப்பாவுக்கு வந்துச்சுன்னு சொல்லலாம். அண்ட் நான் எங்கள் அக்கா அமிர்தவர்ஷினி நாங்கள் 2 பேரும் ஸ்கூலுக்கு போகல. வி ஆர் ஹோம் ஸ்கூல்டு. அதனால் எஜுகேஷ்னல் சிஸ்டமில் பசங்கள்லாம் படிக்கிற மாதிரி நம்மளுடைய ஒரு கான்டென்ட் வரணும்னு எங்கள் அப்பா சொன்னார். அப்போது நம்ம புதுசாக ஏதாவது கம்போஸ் பண்ணி அவங்களுக்கு தரலாமா, இல்லை புதுசாக ஏதாவது லிரிக்ஸ் எழுதி அதுக்கு எதாவது மியூசிக் பண்ணலாமான்னு இந்த மாதிரி நாங்கள் நிறைய யோசிச்சுட்டே இருந்தோம். அப்போது ஏற்கனவே எக்ஸிஸ்டிங் லிட்ரரி ஒர்க் எதாவது எடுத்து நீங்கள் அதை ஒரு மியூசிக்கில் பண்ணி எல்லாருக்குமே புரிகிற மாதிரி சீக்கிரமாக ரீச் ஆகிற மாதிரி எதாவது பண்ணுங்கன்னு சொன்னாங்க. ஸோ இன் அவர் ஹம்பிள் ஒப்பீனியன் உலகத்திலே தலை சிறந்த நூல்னால் நாங்கள் திருக்குறள் சொல்லுவோம் நாங்கள். ஏன்னா அதில் எல்லாமே இருக்குது. அது உலக பொதுமறை, எல்லாருக்குமே சமமானது அது. அண்ட் திருக்குறள் மேடை பேச்சாளர்கள், அறிஞர்கள், ஸ்காலர்ஸ், இவங்க மாதிரி ஸ்காலர்ஸ் இவங்களுக்கு மோஸ்ட்லி எல்லா திருக்குறளோட அர்த்தம் அது ஒரு வாட்டி கேட்டாலே, அந்த திருக்குறள் 7 வார்த்தை கேட்டாலே அதோடைய கம்ப்ளீட் என்ன சொல்கிறது, அது கம்ப்ளீட் டேட்டா அவங்களால சொல்ல முடியும். இது ஏன் எப்படி எழுதியிருக்காரு அவங்க அழகாக அவங்க சொல்லுவாங்க. பட் இது எல்லாருக்குமே போய் எல்லா மீனிங்கும் சேர்ந்துருக்கான்னு நம்ம கேட்டால் அது ஒரு கொஷின் மார்க் தான். அண்ட் மியூசிக்கில் இருக்கும்போது நம்ம மீனிங்கோடு சேர்த்து மியூசிக் பண்ணால் எல்லாருக்குமே சீக்கிரமே அது போய் புரியும். அண்ட் அது மனப்பாடம் இது நம்ம மனப்பாடம் பண்ணணுமே என்ற ஒரு பேர்டன் குறையும். அண்ட் ஏன்னா எங்கள் அம்மா அப்பப்போ சொல்லுவாங்க, இந்த ராக்கம்மா கையத்தட்டு பாட்டில் குனித்த புருவமும் கோவை செவ்வாயில். ஸோ அது அது மனப்பாடம் பண்ணி படித்தா யாருக்குமே வரல. பட் அது அந்த படத்தில் அது பாட்டாக வந்ததுக்கப்புறம் எக்ஸாமில் எழுதும்போது எல்லாருமே அது பாடிட்டு எழுதுனதால எல்லாருக்குமே ஃபுல் மார்க்ஸ். கரெக்டு. ஸோ இந்த மாதிரி நம்ம திருக்குறள் பண்ணலான்னு சொன்னாங்க. 10 வருஷம் முன்னாடி எங்கள் அக்கா ஒரு 400 திருக்குறளுக்கு மெலடி கம்போஸ் பண்ணான். பட் 10 வருஷம் முன்னாடி அவளுக்கு 13 வயசு, எனக்கு 9 வயசு. பட் அப்போ நாங்கள் ப்ராஜெக்டை நிப்பாட்டிட்டோம். ஏன்னா அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால். இன்பத்துப்பால்னு வரும்போது ஏஜ் ஜஸ்டிஃபிகேஷன் ப்ராப்ளம்ஸ் அண்ட் கான்ட்ரவர்சிஸ் வரும். ஒரு 9 வயசு பையன் 13 வயசு பொண்ணு எப்படி இது கரெக்டாக ஒரு உள் வாங்கிக்கிட்டு ஒரு மெச்சூர் அவுட்புட் கொடுத்துட முடியும்னு டாக்ஸ் வரும்னு சொல்லிட்டு நாங்கள் அப்போ நிப்பாட்டிட்டோம். ஸோ அப்பா சொன்னாங்க, நீங்கள் நிறைய கற்றுக்கோங்க. ஏன்னா திருக்குறள்ன்ற ஒரு பெரிய ஸ்கேலான இவ்வளோ பெரிய கிராண்டியரான ஒரு நூலை, ஒரு லிட்ரரி ஒர்க்கை நம்ம ஒரே ஜானரில் போய் நம்ம அதை கன்ஸ்டன்ட் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் நிறைய ஜானர்ஸ் படிங்க. இப்போ வள்ளுவர் எப்படி எல்லாத்த பற்றியும் சொல்லியிருக்காரோ அந்த மாதிரி நீங்கள் ஒரு யூனிவர்சலாக இந்த ப்ராஜெக்ட் ஆக்குங்க. ஸோ இந்த ப்ராஜெக்டில் நாங்கள் 200+ மியூசிக்கல் ஜானர்ஸில் இந்த திருக்குறள் போட்டு நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கோம். அண்ட் 2023 எனக்கு 18 வயசு ஆச்சு. அண்ட் அப்போ அக்காவுக்கு 22 வயசு. ஸோ அப்போ எங்களுக்கு வெளியிலேருந்து வீட்டுக்கு எஜுகேஷ்னல் ரீதியாக சொல்லிக் கொடுத்த ஒரே ஒரு டீச்சர்னா அவர் பேர் மிஸ்டர் சக்தி வாசன். ஸோ அவர் வீட்டுக்கு என்ன சொல்லிக் கொடுக்க வந்தார்னா திருக்குறள் சொல்லிக் கொடுக்க வந்தார். ஸோ எங்கள் அப்பா சொன்னாங்க, சார் ஒரு வீக்லி ஒரு 3 to 4 டைம்ஸ் நீங்கள் வாங்க வீட்டுக்கு, பசங்களுக்கு திருக்குறள் சொல்லித்தாங்க. அண்ட் அதுக்கு ரிலேட்டடாக ஏதாவது ஒரு ஹிஸ்ட்ரி இல்லை மோட்டிவேஷ்னல் சப்ஜெக்ட்ஸ் இருந்தால் நீங்கள் அதுக்கு ரிலேட் பண்ணி சொல்லித்தாங்க. ஒரு 5-6 கிளாஸ் போயிருக்கோம். அதுக்கப்புறமா அப்பா சொன்னாங்க, சார் இருங்க, நாங்கள் இது முன்னாடி பண்ணியிருக்கோம் இந்த ப்ராஜெக்ட், இப்போ நாங்கள் மறுபடியும் ஆரம்பிக்க போகிறோம். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா எல்லா 1330 திருக்குறளுக்கும் நீங்கள் எழுதிருங்க. பட் ஒரு 2-3 ரிக்வஸ்ட் தான் வச்சாங்க. அப்போ என்னென்னா, அண்டர் ஒன் ரூஃப் எல்லா ஏஜ் குரூப்பும் உட்காந்து கம்ஃபர்டபுளாக கேட்குற மாதிரி. ஏன்னா இப்போ சில பேர் இன்பத்துப்பால்னோ நம்ம அதெல்லாம் கேட்கக்கூடாது, பசங்களுக்கு அதெல்லாம் போடக்கூடாது. பட் ஹி ஹஸ் எக்ஸ்பிளைன் சச் பியூட்டிஃபுல் திங்ஸ் இன் இன்பத்துப்பால். அண்ட் அது எல்லாமே நாகரிகமான வார்த்தைகளை போட்டு எல்லாருக்குமே புரிகிற மாதிரி அழகாக நீங்கள் குறள் 7 வார்த்தைன்னா பொருள் மேக்ஸிமம் 14 வேர்ட்ஸ்குள்ளேயே இருக்கிற மாதிரி நீங்கள் எழுதுங்கன்னு அப்பா சொன்னாங்க. அண்ட் இது ஒரு 6 months 7 months நீங்கள் டைம் எடுத்துக்கலான்னு சொன்னாங்க. பட் அவர் 2 மாதத்தில் எல்லா 1330 திருக்குறளுக்கும் ஒரே எழுதி முடிச்சிட்டாரு.
இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு சில குரல் நம்ம கேட்ட உடனே புரியும். இப்போ மேம் சொன்ன மாதிரி கற்க கசடர கற்பவை கற்ற பெண் இருக்க அதற்கு தக மாதிரி, இப்போ குழல் இனிது யாழ் இனிது, இந்த மாதிரி சில குரல்லாம் கேட்ட உடனே அது புரியும். பட் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லேமேன் டேர்ம்ஸ்க்கு, ஏன்னா இந்த ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எங்களுக்கும் திருக்குறள்னா ஒரு ஐடியாவும் இல்லை. திஸ் வாஸ் அ லேர்னிங் ப்ராசஸ் ஃபார் ஆல் ஆஃப் அஸ். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லப்போனால் அறிந்தாற்றி செய்கிர் பார்க்கு அல்லால் வினைதான் சிறந்தார் என்று ஏவர் பாற்றுன்னு சொன்னால் அவ்வளோவா யாருக்கும் புரிய போகிறதில்ல. பட் அதுக்கு இந்த ப்ராஜெக்டில் அவர் எழுதின மீனிங், நம்ம பண்ண மீனிங் என்னென்னா, வேண்டியவன் என்று பார்க்காதே அவன் செய்யும் வேலையை பார்த்து நீ தேர்வு செய். அவ்வளோதான், சிம்பிள், எல்லாருக்குமே புரிஞ்சிடும். ஸோ இந்த மாதிரி 1330 திருக்குறளுக்கும் அந்த 7 வார்த்தையில் இருக்கிற திருக்குறளுக்கும் லெஸ் தென் 14 வேர்ட்ஸில் மீனிங் எழுதியிருக்கோம். அண்ட் இப்போது இது மியூசிக்கோடு பண்ணதால் வெவ்வேறு ஜேர்னல்ஸில் இருக்கிறதால எனக்கும் அக்காவுக்கும் 1330 திருக்குறளும் எங்களுக்கு மனப்பாடும் மீனிங்கோட. ஸோ அண்ட் இதுக்குள்ள இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லப்போனால், நாங்கள் 3 பேர், அதாவது நான், எங்கள் அக்கா, அப்பா மட்டுமே வீட்டில் பாடினா அது சரியாக வராது, ரொம்ப மொனோட்டோனஸாக இருக்கும்னு சொல்லிட்டு இதில் எல்லாரோடைய பங்கும் இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த ப்ராஜெக்டில் 1000க்கும் மேற்பட்ட சிங்கர்ஸ் பாடியிருக்காங்க ஃப்ரம் மோர் தேன் 25 கண்ட்ரீஸ். அண்ட் இப்போ தான் ஒரு மாதம் முன்னாடி நாங்கள் 10 கண்ட்ரியில் இந்த ப்ராஜெக்ட் 10 வால்யூம்ஸாக நாங்கள் லான்ச் பண்ணோம். ஸோ அதுலேருந்து வந்த ரிசப்ஷன் அண்ட் அது பீப்புள்ஸ் லவ். அண்ட் எங்கள் அப்பா அப்பப்போ சொல்லுவாங்க, நம்ம கமர்ஷியல் வேர்ல்டுக்குள்ளே ஸ்டெப் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த அன்பு சம்பாதிக்கிற ப்ராஜெக்ட் ஏதாவது ஒன்று பண்ணணும், எல்லாருக்குமே இவங்க நம்ம வீட்டு பசங்க, இந்த ப்ராஜெக்ட் எல்லா தமிழர்களோட வீட்லேயும் இது ஒழிக்கணும், இன்னும் ஒரு நல்ல என்ன சொல்ல, ஒரு ப்ரெஷியஸான ஒரு குட் இன்டென்ஷனோட பண்ணப்பட்ட ப்ராஜெக்ட் இது, எல்லாருக்கும் பசங்களுக்கு போய் சேரணும்னு. அண்ட் இந்த ப்ராஜெக்டில் நிறைய சின்ன பசங்க பாடியிருக்காங்க, 3 வயசு குழந்தையிலேருந்து 94 year old பர்சன் வரைக்கும் பாடியிருக்காங்க. அண்ட் எல்லா மியூசிக் கம்போசர்ஸ், நம்ம தேவா சார்லேருந்து வித்யாசாகர் சார், அனிருத், ஜிவி பிரகாஷ் அண்ட் டி இமான் சார், எஸ்ஏ ராஜ்குமார் சார், அண்ட் நிறைய சிங்கர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நார்த்துலேருந்து சோனு நிகம் பாடியிருக்காரு, அண்ட் சங்கர் மகாதேவன் சார் பாடியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் பாடியிருக்காங்க. ஸோ நாங்கள் வீட்டில் அடிக்கடி பேசிகிட்டே இருப்போம், நாங்களுக்கு வேர்ல்டு பீஸ் வேணும், வேர்ல்டு பீஸ் வரா மாதிரி ஏதாவது ஒரு மியூசிக் ப்ராஜெக்ட் பண்ணோம். ஸோ இந்த ப்ராஜெக்டில் 1000 பேர், இதில் ஃபர்ஸ்ட் டைம் சிங்கர்ஸும் இருக்காங்க. அண்ட் எஸ்பெஷலி சில லேடிஸ் எல்லாம் மேரிட் ஆகிட்டு அவங்க வீட்டில் பாட விடாமல் பண்ணது. பட் அவங்க இந்த திருக்குறள் ப்ராஜெக்டால் அவங்க வீட்டில் ரிக்வெஸ்ட் பண்ணி இந்த ப்ராஜெக்டில் வந்து பாடிட்டு ரெக்கார்டிங் முடித்ததும் அழுதுட்டு போனவங்களும் இருக்காங்க. ஸோ அவங்களுடைய பிளெஸிங்ஸ் இந்த ப்ராஜெக்டில் எங்களுக்கு கிடச்சிதுன்னு சொல்லலாம். ஸோ இது ஒரு நல்ல இன்டென்ஷனோட ஒரு வேர்ல்டு பீஸ்க்கு ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப்புன்னு சொல்லலாம். 1000 பேரை இந்த ப்ராஜெக்ட் இணைக்குது. அந்த மாதிரி என்னோட நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் வந்து இந்த சிம்ஃபனி, அது வந்து ஒரு 92 piece ஆர்கெஸ்ட்ரா வச்சு ரெக்கார்ட் பண்ணுறேன். அதுவும் எல்லாமே ஒரு இணைக்கிற ப்ராஜெக்ட் மாதிரி அது. ஸோ சின்ன ஸ்கேலில் எதுவுமே பண்ண மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ 2000 வருஷம் முன்னாடி அவர் எழுதினார். ஸோ வாட் வி டிட் இஸ் கைண்ட் ஆஃப் லைக் ரிவைவல் ப்ராசஸ். அடுத்த ஜென்ரேஷனுக்கு எடுத்துகிட்டு போகிறது எப்படின்னா, இப்போ இருக்கிற பிக்கெஸ்ட் யூனிவர்சல் லாங்குவேஜ் என்னன்னா அது மியூசிக். ஸோ மியூசிக்கில் கொண்டு போனால் எல்லாருக்கும் போய் ஈஸியாக சேரும். அண்ட் இது எங்களுடைய மெயின் இன்டென்ஷன் வந்து எஜுகேஷ்னல் சிஸ்டம்குள்ளே இது கொண்டு வரணும். ஏன்னா பசங்க வந்து ஒரு நாளைக்கு ஒரு 2-3 குரல் அண்ட் அவங்களுக்கு என்ன ஜேர்னர் பிடிச்சிருக்கோ அது கேட்கலாம். இப்போ சில பேருக்கு சில குரல் வந்து எனக்கு இதில் உடன்பாடு இல்லை, எனக்கு இந்த குரல் நான் இந்த குரல் எடுத்துக்கிறேன். ஏன்னா தட் வாஸ் த கான்செப்ட் ஆஃப் வள்ளுவர். நான் எல்லாமே எழுதி வைக்கிறேன், உங்களுக்கு எந்த குரல் வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா விதியை மட்டும் நம்புறவங்களுக்கு ஒரு அதிகாரம் மாதிரி அவர் ஒன்று எழுதி வச்சிருக்கார். அண்ட் விதியை மட்டும் இல்லை, உங்கள் ஹார்ட் ஒர்க்கால் அதையும் அதை வென்றுட்டு வரலான்றக்கும் ஒரு குரல் எழுதி வச்சிருக்காரு. ஸோ வி கேன் சூஸ். அவர் சூஸ் பண்ண ஆப்ஷன் கொடுத்த மாதிரி நாங்கள் 200+ ஜேர்னல்ஸில் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு எந்த ஜேர்னல்ஸ் பிடிச்சிருக்கோ, உங்களுக்கு எது வைப் ஆகுதோ, ஸோ யூ கேன் லிசன் டு தட் குரல்னு ஒரு ஃப்ரீடம் வி ஆர் கிவன். ஸோ ஹோப்ஃபுல்லி this project will come into the educational system. Superb. எனக்கு இதில் தி அதர் திங் தட் ஸ்டுட் அவுட் டு மீ, இவர் பேசினதில் சார் நீங்கள் சொன்ன மாதிரி அவரோட அப்பாவை பற்றி நிறைய பேசினார். அவர்கிட்டேருந்து வந்த ஐடியா அதெல்லாம் கூட நீங்கள் சொன்ன மாதிரி அவங்க சேர்ந்து உட்காந்து கலந்து பேசி அதை பற்றி யோசிக்கிறச்சு தான் இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் உருவாயிருக்கும் இல்லையா? அதுவும் எனக்கு தட் வாஸ் ஒன் மோர் திங் ஐ டுக் அவே ஃப்ரம் வாட் ஹீ செட். வண்டர்ஃபுல். தேங்க்யூ. லிட்டியன் மேம் ஒரு விஷயம் சொன்னாங்க, இந்த மாதிரி இப்போ நம்மளுக்கு இன்ஃபர்மேஷன் ஓவர்லோட் இருக்குது, பட் ஆல்மோஸ்ட் ஒரு நாலேஜ் அண்டர்லோட் இருக்குது. எவ்வளோ இன்ஃபர்மேஷன் எடுத்தாலும் we're not able to get the knowledge. ஸோ நீங்கள் சொன்னது இந்த over 1000 குரல்ஸ் உங்களுக்கு ஆக்சுவலி பை ஹார்ட் பண்ணதெல்லாம் இன்க்ரெடிபிள். ஐ டோன்ட் ஈவன் நோ அது. இட்ஸ் இன்க்ரெடிபிள். தேங்க்யூ ஃபார் டூயிங் திஸ். நீங்கள் படித்த குரலில் எல்லாமே வாட் ஸ்போக் டு யூ பர்சனலி? உங்களுக்கு உங்கள் ஜென்ரேஷனுக்கு which of the 1000 spoke to you the most? எது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறீங்க?
எல்லா குரலுமே, ஏன்னா நம்மளுக்கு எல்லா 1330 குரலும் ஒரே நாளில் யூஸ் ஆகும்னா அது டெஃபினட்டாக இல்லை. இட்ஸ் அ சர்க்கம்ஸ்டான்ஷியல் லிட்ரரி ஒர்க். அது ஒரு ஒரு சுச்சுவேஷனுக்கு நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ வீட்டில் ஒரு சின்ன ஆர்கியூமெண்ட்டு இல்லாமல் ஒரு குட்டி ஒரு 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 சின்ன சண்டை, ஒரு ஸ்பார்க்குன்றது பெரிய ஒரு தீ ஒரு ஆகிறதுக்கு காரணம் வந்து ஒரு ஈகோ. ஸோ அந்த ஈகோ, ஸோ அந்த மாதிரி வீட்லேயோ இல்லை வேறு எங்கேயாவது இடத்துலையோ ஒரு பிரச்சனை ஒன்று வரும்போது நாங்கள் அடிக்கடி வீட்டில் ஒரு குரல் சொல்லுவோம். குணமென்றும் குன்றேறி நின்றார் வெகுளி கணமேயும் காத்தல் அரிது. அதுக்கு மீனிங் என்னன்னா, நல்லவருக்கு கோபம் வந்தால் அடுத்த நொடியே பறந்து போகும். ஸோ அங்கே ஓகே நம்ம நல்லவங்க, நம்மளுக்கு கோபம் வரக்கூடாது. ஸோ இது ஒரு குரல் மட்டும் இல்லை, இது நிறைய. இப்போ நம்ம தேவையில்லாமல் வேறு யாராவது இது கரெக்டாக இருப்பாங்க, நம்ம அவங்க என்ன சொல்கிறது, இப்போ நான் சொன்ன குரல் மாதிரி தான். அறிந்தாற்றி செய்கிற பார்க்கலால் வேண்டியவன் என்று பார்க்காதே அவன் செய்யும் வேலையை பார்த்து நீ தேர்வு செய். ஸோ இந்த வேலைக்கு யார் கரெக்டாக இருப்பாங்களோ, இப்போது நீங்கள் இந்த 3 லெஜண்ட்ஸை இந்த ஈவெண்ட்டுக்கு கூப்பிட்டா மாதிரி. ஸோ இந்த மாதிரி நிறைய குரல்ஸை லைஃப்பில் எங்களால் கனெக்ட் பண்ணிக்க முடியுது. அண்ட் கற்க கசடரன்லேருந்து அகர முதல் எழுத்தெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு குரல்னா, நில்லாதவற்றை நிலையென என்றுணரும் புல்லறிவாண்மை கடை. அதுக்கு மீனிங் வந்து, உலகிலே பெரிய அறியாமை என்பது நிலையில்லா பொருளை நிலை என நினைப்பது. ஸோ இந்த மாதிரி, ஸோ எவ்ரி பாயிண்ட் ஆஃப் அவர் லைஃப் we can able to connect with this திருக்குறள். அண்ட் இது பசங்க மியூசிக்கோட இன்ட்ரெஸ்டிங்காக கேட்டாங்கன்னா அவங்களுக்கும் எல்லா பாயிண்ட் ஆஃப் லைஃப்லையும், ஏன்னா இதில் மீனிங் இருக்குது. வெறும் குரல் மட்டும் கேட்டால் அவ்வளோவா, வெறும் குரல் மட்டும் இது மனப்பாடம் பண்ணணுமே, இது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு இது இருக்கும். ஸோ மீனிங்கு எளிமையான தமிழில் எல்லாருக்கும் போய் சேர்ற மாதிரி இருக்கிறதால ரொம்ப ஈஸியாக புரியும். Fantastic. Thank you so much. Thank you. ஞானசம்பந்தம் சார், என்னோட லாஸ்ட் கொஸ்டின் உங்களுக்கு. நான் இந்த மட்டும்